ஏக்கா ஏக்கா என்னக்கா உன் அண்ணனும் அண்ணியும் வந்தாங்க. அப்புறம் என்னமோ கரிசோர்லாம் ஆக்கி வச்சு ஏட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க பார்த்தேன். அங்கேருந்து வந்தா. ஆமாம் ஆமாம் பார்த்தேன். உன் தங்கச்சி வந்துச்சு. நீ சோறு தின்னு உன் தங்கச்சி சொல்லவே இல்லையே. அது பாவம் அப்படியே வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குது. ஒரு என்னதுன்னா அதுவும் எல்லாத்துக்கும் உள்ள தானேக்கா. ஒரு கரிசோறு எடுத்தால் எல்லாத்துக்கும் சாப்பிடணும் ஆசை இருக்காது. பாவம் ஒரு பிடிச்ச சோறு போட்டு தங்கச்சி அனுப்பியே. அண்ணனுக்கும் அன்றைக்கி மட்டும் போட்டு அனுப்பிட்டியாக்கா. அது பாவம் பாவக்கா உட்காந்து பேசிட்டு இருக்கா கவனம் போகுது. ஏன் கொஞ்சம் ஒரு பிடிச்ச சோறு போட்டால் தான் என்ன? ஏன் கம்மியாக போட்டால் என்னக்கா? இருக்கிறதுல கொஞ்சம் போடுறது. சரி சரி என்னமோ பக்கத்தில் தங்கச்சி ஒன்று இருக்குது. அது கூப்பிட்டு ஒரு நேரம் போடுக்கா. நீ செய்யறதெல்லாம் சரியில்லை. அது என்கிட்ட வந்து குறை சொல்லிட்டு தான் போச்சு. சொன்னான். நான் போனேன் உட்காந்துருந்தேன் ஒரு பிடிச்ச சோறு தின்னு சொல்ல அவன்கிட்ட மட்டும் சொல்லிச்சு. ஏன்னா அவன் பையன் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அதை வாங்கி வச்சுக்கிட்டு சோறு போடும். நம்ம சும்மா தானே பக்கத்தில் போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சு. சரி சரி எனக்கு என்னத்துக்கு ஊர் வம்பு. சரி அக்கா கேட்காதக்கா. அப்புறம் அவன் என்கிட்ட சண்டைக்கு வருவா. தெருவில் நீ நானும் அவளும் 3 பேரும் சண்டை அடிச்சுக்கிற மாதிரி ஆயிரும். விட்டுருக்கா.